அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இறைமையின் இயல்புகள். இஸ்லாம் இறைவனை பற்றி தரும் விளக்கம் என்னவெனில், அவன் ஒருவனே மனிதனையும் அண்டம் அனைத்தையும் படைத்தவன், உலக அதிபதி, வணக்கத்திற்குரியவன், ஆணையாளன் என்பதேயாகும். இந்த இறையாகத்தில் அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை. அவனிடம் நல்லதை நாடி செய்யப்படும் பிரார்த்தனையை தவிர வேறு எதை பற்றியாவது பலமாக பரிந்துரை செய்து கோரவோ, இறைவன் அதை மறுக்க முடியாத அளவுக்கு செல்வாக்கு செலுத்தவோ எதற்கும் யாருக்கும் எவ்வித சக்தியும் இல்லை. அவனிடத்தில் மனிதனின் வெற்றி தோல்வி ஆகியவற்றின் காரணம் மனிதனின் செயல்முறையிலேயே தங்கியிருக்கிறது. யாரும் எவருடைய பாவத்துக்காகவும் பரிகாரம் செய்ய முடியாது. எவருடைய செயலின் பொறுப்பையும் பிறர் மீது சுமத்த முடியாது. ஒருவரின் நற்செயலுக்குரிய நற்பலனை மற்றொருவர் அடையவும் முடியாது. குறிப்பிட்ட ஒரு தனி மனிதனிடமோ, ஒரு குடும்பத்தினிடமோ, ஒரு வம்சாவளியிடமோ, ஒரு தனிப்பட்ட சமுதாயத்தினரிடமோ அல்லது மனித இனம் எதனிடத்திலுமோ மற்றொருவரை விட அதிக அக்கறை காட்டும் பாரபட்சம் இறைவனிடம் கிடையாது. மக்கள் அனைவரும் அவன் பார்வையில் சமமானவர்களே. எல்லோருக்கும் ஒழுக்க விதிகள் ஒரே மாதிரியானவையே. மனிதன் அடையும் பெருமையெல்லாம் அவன் தன் ஒழுக்கத்தால் அடையும் பெருமையாகும். இறைவன் பேரன்பு உடையோன், ஆகையால் அன்பை விரும்புகின்றான். அவன் தாராள தன்மையுடையவன், ஆகையால் அவன் தாராள தன்மையை நேசிக்கின்றான். அவன் மிகவும் மன்னிப்பவன், ஆகையால் மன்னிப்பதை விரும்புகின்றான். அவன் நியாயத்தின் அதிபதி, எனவே நியாயத்தை விரும்புகின்றான். அவன் அநீதி, குறுநோக்கு, குறுகிய மனப்பான்மை, இரக்கமின்மை, கொடூரம், விருப்பு வெறுப்பு, பாரபட்சம் ஆகிய குணங்களிலிருந்து தூய்மையானவனாய் இருக்கின்றான். ஆகையால் அத்தகைய இழி குணங்களிலிருந்து விலகி புனிதராய் இருப்பவரையே நேசிக்கின்றான். பெருமை அனைத்தும் அவனுக்கே உரியன. ஆகையால் மனிதன் ஆணவம் கொள்வதை அவன் விரும்புவதில்லை. இறைத்தன்மை அவன் ஒருவனுக்கே உரியது. மற்ற அனைவரும் அவனுடைய அடியார்கள். ஆகையால் ஒரு அடியான் மற்றொரு அடியான் மீது இறையாதிக்கம் செலுத்துவதை அவன் விரும்புவதில்லை. அனைத்திற்கும் உரிமையாளன் அவன் ஒருவனே. மற்றவர்களிடம் இருப்பவையாவும் அவனுடைய ஒப்படைப்புகள் எனும் அந்தஸ்திலேயே இருக்கின்றன. ஆகையால் ஓர் அடியானின் சர்வாதிகாரமோ, ஒருவன் மற்றொருவனுக்காக சட்டம் செய்வதோ, பிறர் தன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க, சுயமாக தனக்கு அதிகாரம் உண்டென்று ஒருவன் உரிமை பாராட்டுவதோ உண்மையில் முற்றிலும் தவறானவையாகும். அனைவரும் பின்பற்றத்தக்கவன் இறைவன் ஒருவனே. ஏன் எதற்கு என்று கேட்காமல் அவனுக்கு கீழ்ப்படிவதில் தான் அனைவருடைய நன்மையும் இருக்கிறது. அவன் பேருதவியாளன், துணை புரிபவன். ஆகையால் நன்றிக்கும் நற்செயலுக்கும் அன்புக்கும் பாத்திரமானவன். எல்லாவற்றையும் அளிப்பவன் அவனே. ஆகையால் தான் அவற்றிலிருந்து தன் விருப்பம் போலவே ஒவ்வொன்றையும் பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்க உரிமை உள்ளவன். அவன் நியாயத்தின் அதிபதி. ஆகையால் அவனுடைய நியாய தீர்ப்பின் விளைவாக கிடைக்கும் நலனை மனிதன் விரும்புவதுடன் அவனுடைய தண்டனையின் மீது அச்சம் கொள்வதும் அவசியமாகிறது. இவன் எல்லாவற்றையும் அறிந்தவன், தெரிந்தவன். மக்களின் இதய ஆழத்துள் மறைந்துள்ள எண்ணங்களை தெரிந்திருப்பவன். ஆகையால் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதாக வெளிப்பார்வைக்கு பாவனை செய்வதால் அவனை ஏமாற்ற முடியாது. அவன் அனைத்தையும் சூழ்ந்திருப்பவன். ஆகையால் குற்றம் புரிந்துவிட்டு அவனுடைய பிடியிலிருந்து தப்பித்து விடலாம் என்று யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாது. இறைவனை பற்றியே இந்த விளக்கத்தை சிந்திப்போம். இதன் மூலம் தானாக இயற்கையாக மனிதனுக்கென்று நல்லொழுக்க வாழ்வின் நிறைவு பெற்ற திட்டம் ஒன்று உருவாகி விடுகிறது. இறைவனுக்கு இணை கற்பிக்கும் மதங்களின் ஒழுக்க கோட்பாடுகளிலும் இறைவனை மறுக்கும் இயக்கங்களின் ஒழுக்க திட்டங்களிலும் காணப்படும் பலவீனம் எதுவும் இந்த திட்டத்தில் இல்லை. இங்கே நல்லொழுக்க பொறுப்பிலிருந்து தப்பியோட எத்தகைய இரகசிய வாயில்களும் இல்லை. மனிதன் தன் விருப்பு வெறுப்புக்கேற்ப மனித குலத்தை பாகுபடுத்தி ஒரு பகுதிக்கு வானவராகவும் மற்றொரு பகுதிக்கு சைத்தானாகவும் உருமாறி காட்சியளிக்க இடம் தரும் கொடிய தத்துவவாதங்களுக்கும் இங்கு இடமில்லை. இறைமறையின் இந்த விளக்கத்தில் ஒழுக்கவியல் நிலையான தன்மைக்கு இடமளிக்காத இருமுகமான ஒழுக்க கோட்பாடுகளில் காணப்படும் அடிப்படை குறைகள் காணப்படுவதும் இல்லை. குறைகளற்ற இச்சிறப்பு தன்மையோடு
இத்திட்டத்தில் மேற்கொண்டு காணப்படும் நன்மை என்னவெனில், ஒழுக்க மேம்பாட்டிற்கு மிக உன்னதமானதும் பரந்ததுமான ஆக்கப்பூர்வமான ஒரு உச்சநிலையை இது தருகிறது. இந்த உச்சநிலையின் உயர்வுக்கும் விரிவுக்கும் எல்லையே இல்லை. மேலும் இந்த உச்சத்தை நோக்கி முன்னேறுவதற்காக மிகவும் புனிதமான உந்து சக்திகளையும் இத்திட்டம் வழங்குகிறது. நாம் மறுமைக்காக படைக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் உணர்ந்தாலே போதும். நாம் நம்முடைய இறைமறையின் தொடர்போடு நம்முடைய வாழ்நாட்களை இறைமறையோடு தொடர்புடையதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.